அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே எண்ணியல் சாப்டர் பார்த்துட்டு இருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். இதுல இருந்து ஒரு சில சமயத்தில் நிறைய சம் கேட்குறாங்க. அதனால இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். இது டிஎன்பிசி, டெட், எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்குமே கேட்கக்கூடிய ஒரு சாப்டர். அதனால நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. நம்ம ஏற்கனவே எண்ணியல் எது பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஏபி கூட்டுத்தொடர் வரிசை பார்த்துருக்குறோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெருக்கு தொடர் வரிசை ஜிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஜிபின்னா என்ன, அதனுடைய பொது வடிவம் என்ன, அதில் எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். கூட்டுத்தொடர் வரிசை முடிச்சிட்டோம். அடுத்து பெருக்குத்தொடர் வரிசை. பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு முதல் உறுப்பு, அந்த முதல் உறுப்போட ஒரு மாறாத ஒரு எண்ணை பெருக்கிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பெருக்குத்தொடர் வரிசை. அதாவது என்ன அப்படின்னா, அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையேயான பொது விகிதம் மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பெருக்குத்தொடர் வரிசை, ஜிபி அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப கவனிங்க. பெருக்குத்தொடரினுடைய பொது வடிவம், பெருக்குத்தொடர் அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் கமா எக்ஸெட்ரா ஏஆர் அடுக்கு n-1 இந்த வடிவத்தில் இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பெருக்குத்தொடர் வரிசை. அல்லது அது சுருக்கமாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜிபி, ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷன் அப்படின்னு சொல்றோம். ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் எக்ஸெட்ரா ஏஆர் அடுக்கு n-1. இதுல ஏக்கு நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, ஏனா முதல் உறுப்பு, ஏனா என்ன அப்படின்னா முதல் உறுப்பு. ஆறுக்கு என்ன தெரியும் அப்படின்னா பொது விகிதம். ஆறு அப்படின்னா என்ன அப்படின்னா பொது விகிதம். அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணால் என்ன பண்ணிட்டே போவோம் அப்படின்னா பெருகிட்டே போவோம். அதைத்தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொது விகிதம் அப்படின்னு சொல்றோம். பொது விகிதம் கண்டுபிடிக்க என்ன பண்ணா போதும் அப்படின்னா, நாம R T2/T1, அதாவது ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால வகுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பொது விகிதம் கிடைக்கும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, பெருக்குத்தொடர் வரிசையினுடைய பொது வடிவம் அப்படின்னா ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் எக்ஸெட்ரா ஏஆர் அடுக்கு n-1. ஏன்னா முதல் உறுப்பு, ஆர்னா பொது விகிதம். பொது விகிதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பாக வகுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பொது விகிதம் கிடைக்கும். சரி, அடுத்து நம்மளுக்கு பெருக்குத்தொடர் வரிசையின் பொது உறுப்பு அல்லது எண்ணாவது உறுப்பு, நல்லா கவனிச்சுங்க, பொது உறுப்பு அல்லது எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா Tn = AR அடுக்கு n-1. நல்லா ஞாபகம் வச்சுங்க, Tn சமம் AR அடுக்கு n-1. அதை ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம். ஏன்னா முதல் உறுப்பு, ஆர்னா பொது விகிதம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பொது விகிதம் ஆர் கண்டுபிடிக்கலாம்னா T2/T1. சரிங்களா? எண்ணுங்கிறது எத்தனாவது உறுப்பு, இதான் நம்மளுக்கு உண்டான முக்கியமான ஒரு ஃபார்முலா. சரி, அடுத்து மூன்று எண்கள் பெருக்குத்தொடர் வரிசையில் அமைய ஒரு நிபந்தனை. சரிங்களா? மூன்று எண்கள் இருக்குது அப்படின்னா அது பெருக்குத்தொடர்ல அமையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, நிறைய நிபந்தனை இருக்கு. அது ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா B² = AC. பியை ஸ்கொயர் பண்ணோம்னா அது எதுக்கு சமமா இருக்கு அப்படின்னா முதல் உறுப்பையும் மூணாவது உறுப்பையும் பெருக்கிறதுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா சமமா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ABC அப்படிங்கிற மூன்று எண்கள் பெருக்குத்தொடர் வரிசையில் அமையணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா கட்டுப்பாடு B² = AC. இது கூட கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிபந்தனை. சரி, இப்போ இதுல சம் கேட்டாங்கன்னா எப்படி சம் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். 5, 10, 20, எக்ஸெட்ரா பெருக்குத்தொடரின் ஆறாம் உறுப்பு காண்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆறாவது உறுப்பு கேட்டிருக்காங்க. சரி, இது எப்படி போறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ
ஏ வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அதான் வந்து என்னன்னா ஏ ஈக்குவல் டு 5. அடுத்து வந்து ஆர் வேணும். ஆர் வேணும் அப்படின்னா ரெண்டாவது உறுப்பை எதால வகுத்துருக்கு அப்படின்னா முதல் உறுப்பால வகுத்துருக்கு. ரெண்டாவது உறுப்பு வந்து என்ன இருக்கு அப்படின்னா 10, முதல் உறுப்பு வந்து அப்படின்னா 5. இப்போ 10 5ஆல வகுத்தோம்னா என்ன அப்படின்னா 2. அப்போ ஆர் வந்து அப்படின்னா 2. அதாவது வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா முதல் உறுப்பை இரண்டாலேயே வந்து என்ன பண்ணி போயிருக்கு அப்படின்னா பெருக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ 5 2ஆல அப்படின்னா 10, 10 2ஆல அப்படின்னா 20 இப்படி வந்து போயிருக்கு. இப்போ நாம வந்து என்ன எத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா ஆறாவது உறுப்பு. இப்போ எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏஆர் அடுக்கு n-1. அப்போ ஏக்கு பதிலா 5, ஆறுக்கு பதிலா வந்து என்னன்னா 2, n-1. அப்போ எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க உங்களுக்கு ஆறாவது உறுப்பு டி 6 கேட்குறாங்க. அதனால 6 - 1. அப்போ 5 இன்ட்டு 2 அடுக்கு 6 ஒன்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 5. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 5 இன்ட்டு 2 அடுக்கு 5. 2 அடுக்கு 5னா 2 வந்து 5 தடவை போட்டு பெருக்கும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 5 தடவை 1 2 3 4 5. இப்போ பெருக்கினா எவ்வளோ ஒரு 2 4 4 2 8 8 2 16 16 2 32. இப்போ 2 அடுக்கு 5 மதிப்பு வந்து எவ்வளோ அப்படின்னா 32. அதை வந்து எதால பெருக்கிங்க அப்படின்னா 5ஆல வந்து பெருக்கிது. அப்போ பெருக்கினா என்ன ஆகும் 2 5 10 மிச்சம் 1 3 5 15 1 கூட்டினா வந்து எவ்வளோ அப்படின்னா 16. அப்போ டி ஆறாவது உறுப்பு இந்த பெருக்கி தொடர்ச்சியினுடைய ஆறாவது உறுப்பு வந்து எவ்வளோ அப்படின்னா 160. இவ்வளவுதான் இதுக்குண்டான ஆன்சர். இப்போ இந்த அளவுக்கு வந்து ஃபார்முலாவோட வச்சு இது போடணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஏன்னா இது வந்து வெறும் ஆறாவது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம ஃபார்முலா இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே பெருக்கி போட்டு கூட கண்டுபிடிச்சிடலாம். 5 வந்து இங்க 6 தெரியும் 2. அதனால முதல் உறுப்புல இருந்து 2 பெருக்கி போகலாம். 5 வந்து 2ஆல பெருக்கினா 10, 10 வந்து 2ஆல பெருக்கினா எவ்வளவு அப்படின்னா 20, 20 2ஆல பெருக்கினா வந்து எவ்வளவுனா 40, 40 2ஆல பெருக்கினா 80, 80 2ஆல பெருக்கினா எவ்வளவு அப்படின்னா 160. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டுக்கிறோம் நேரடி மெத்தட். ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மெத்தட்ல போட்டாலே ஈஸியா வந்து அந்த ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ஒரு 5 செகண்ட்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சம்முக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். என்ன எதால பெருக்கிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் பார்த்துங்க, அல்லது எதால வகுத்தும் கூட போடலாம். அதனால எதால வகுத்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா வந்து போடலாம். அப்போ 5 2ஆல பெருக்கினா 10, 10 2ஆல பெருக்கினா 20. அடுத்த நம்பர் வந்து என்ன வரும்னா 20 2ஆல பெருக்கினா 40, 40 2ஆல பெருக்கினா 80, 80 2ஆல பெருக்கினா 160. நம்மளுக்கு வந்து ஆறாவது உறுப்பு வந்து எவ்வளவுனா 160. அதே ஏழாவது உறுப்பு வேணும் அப்படின்னா 160 வந்து 2ஆல பெருக்கினா 320. அதே எட்டாவது உறுப்பு வேணும்னா 840. இப்படியே வந்து என்ன இருக்குன்னா பெருக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால வந்து இந்த ஃபார்முலா இந்த ஸ்டெப் இதெல்லாம் தெரியணுங்கிற அவசியம் கூட இல்லை. இந்த மாதிரி கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட்கட்ல வந்து போடலாம் ஈஸியா. அடுத்த சம் பார்க்கலாம். 64, 16, 4, எக்ஸெட்ரா ஜிபியில் என்ற ஜிபியில் ஆறாம் உறுப்பு காண்க. நல்லா கவனிச்சுங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆறாம் உறுப்பு. இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தட்ல போட்டோம்னா எப்படி போடலாம்னா ஏ வந்து எவ்வளவு அப்படின்னா 64. அடுத்து வந்து ஆர் கண்டுபிடிக்கணும். ஆருக்கு வந்து என்ன பண்றோம் 16 வந்து 64ஆல வகுத்தணும். அதாவது வந்து ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால வந்து வகுத்தணும். இப்போ இது 16 வாய்ப்பு அடிச்சுன்னா 1 6 16. அடுத்து வந்து 4 16 64. ஆறு வந்து எவ்வளவு அப்படின்னா 1/4. 1 16 16 4 16 64. அப்போ 1/4. இதுல எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா Tn சமம் AR அடுக்கு n-1. இதான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. சரி, இதுல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி A க்கு பதிலா வந்து எவ்வளவு அப்படின்னா 64 பெருக்கல் R. R க்கு பதிலா வந்து எவ்வளவு அப்படின்னா 1/4. அடுக்கு வந்து எவ்வளவு அப்படின்னா எத்தனாவது உறுப்பு கேட்கறாங்களோ அது ஆறாவது உறுப்பு கேட்கறாங்க. அப்போ n க்கு பதிலா 6 -1. இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 64 பெருக்கல் 1/4. அடுக்கு வந்து எவ்வளவு அப்படின்னா 5. 1/4 அடுக்கு 5. அப்ப என்ன பண்ணலாம் 64 பெருக்கல் 1/4 எத்தனை தடவை போட்டுருக்கு அப்படின்னா 5 தடவை போட்டுருக்கு. அப்ப இதை வந்து அடிச்சிருக்கு.
இப்போ ஃபர்ஸ்ட் 4 அடிச்சோம்னா 16 64. இது அடிச்சோம்னா நன்னாங்கு 14. இந்த 4க்கு இந்த 4 வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அடிச்சிடலாம். அப்போ மீதி வந்து என்ன இருக்கு அப்படின்னா 1/4 இன்ட்டு 1/4. இப்போ 1 இந்த 4 பெருக்கினா வந்து எவ்வளோ அப்படின்னா 16. அப்போ வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 1/16. அப்போ நம்மளுக்கு வந்து 5வது உறுப்பு வந்து எவ்வளோ அப்படின்னா 1/16. இது இப்படி போடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு வந்து இது பாருங்க ஜிபின்னு கொடுத்துட்டாங்க, அதனால பாருங்க குறைஞ்சிட்டு வருது. வரிசை வந்து குறைஞ்சிட்டு வந்துச்சுன்னா அது வந்து எதில் இருக்குதுன்னு அர்த்தம்னா ஏதாவது ஒரு நம்பரால வகுத்து போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ 64 16 4. அப்போ பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது 4ஆல வந்து வகுத்திருக்காங்க. 64 4ஆல வகுத்தா 16. 16 வந்து 4ஆல வகுத்தா 4. அடுத்தது 4 4ஆல வகுத்தா வந்து என்ன வரும் அப்படின்னா 1. அடுத்த உறுப்பு வந்து 4வது உறுப்பு வந்து 1. அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1 வந்து 4ஆல வகுக்கணும். அப்போ 1 4ஆல வகுத்தா என்ன வரும் அப்படின்னா 1/4. இப்போ இதை எத்தனாவது உறுப்பு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5வது உறுப்பு. நம்மளுக்கு கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா 6வது உறுப்பு கேட்கறாங்க. அப்போ அடுத்தது 1/4ஐயும் 4ஆல வகுங்க. அப்போ என்ன பண்ணா போதுன்னா கீழே மட்டும் 4ஆல பெருக்கினா போதும். அப்போ 1/16. இப்போ ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தட்ல வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா மெத்தட் போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். அப்போ நம்மளுக்கு வந்து இதனுடைய ஆன்சர் வந்து எவ்வளோ அப்படின்னா 6வது உறுப்பு வந்து 1/16. அதே 7வது உறுப்பு கேட்டாங்கன்னா 1 கீழே மட்டும் 4ஆவது பெருக்கிட்டு போனீங்கன்னா போதும் 64. இப்படி வந்து நம்ம பெருக்கி போட்டு போனோம்னாலும் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்த சம் பாருங்க. 81, 27, 9, 3 எக்ஸெட்ரா என்ற தொடரின் அடுத்த உறுப்பு. இது எக்ஸாம்ல கேட்ட சம் தான், அதனால வந்து எப்படி போடணும் நல்லா கவனிச்சுங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஷார்ட்கட் மெத்தட்ல ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த உறுப்பு வேணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 81, 27, 9, 3 வந்து இருக்குது. அப்போ இது வந்து பெருக்கத்தோட வரிசையில் வந்து இருக்குது. ஏன்னா 3ஆலே வகுத்து போட்டிருக்காங்க. 81 வந்து 3ஆல வகுத்து 27, 27 வந்து 3ஆல வகுத்து 9, 9 வந்து 3ஆல வகுத்து 3. அப்போ இது வந்து 3ஆல வகுத்து போட்டிருக்காங்க, அதனால இது வந்து பெருக்கத்தோட வரிசை. அப்போ நம்ம அடுத்த உறுப்பு வேணும் அப்படின்னா இந்த 3ஐயும் 3ஆல வகுத்துடலாம். இப்போ 3ஐயும் 3ஆல வகுத்தா என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் வந்து 1. அவ்வளோதான் இருக்கு. ஷார்ட்கட் மெத்தட்ல ஈஸியாக வந்து நம்ம புரிஞ்சுதுன்னா போதும், அடுத்த உறுப்பு வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்து பாருங்க. இதுவும் எக்ஸாம்ல கேட்ட சம் தான். 4, n, 9 என்பது ஒரு பெருக்குத்தொட வரிசையில் இருப்பின் n சமம் என்ன? இது வந்து 4, n, 9 இந்த மூன்று உறுப்பும் எதில் இருக்குது அப்படின்னா பெருக்குத்தொட வரிசையில் இருக்குது. அப்படின்னா என்னுடைய மதிப்பு யாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு நிபந்தனை படிச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா a, b, c என்ற 3 எண்கள் பெருக்குத்தொட வரிசையில் அமைய நிபந்தனை அப்படின்னு போட்டு என்ன போட்டோம் அப்படின்னா b² = ac அப்படின்னு வந்து ஒரு நிபந்தனை போட்டோம். அந்த நிபந்தனையை வந்து இங்க பயன்படுத்தணும்னா இது வந்து ஈஸியா ஷார்ட்கட்ல வந்து நம்ம போடலாம். அப்ப என்ன அப்படின்னா b இங்க b இது வந்து a ன்னு வச்சுக்கலாம், இது வந்து b, இது வந்து c. அப்ப b க்கு பதிலா என்ன இருக்குன்னா n இருக்கு. அப்ப n² = a வந்து எவ்வளவு அப்படின்னா 4, c வந்து எவ்வளவு அப்படின்னா 9. அப்போ n² = 9 வந்து எவ்வளவு அப்படின்னா 36. 9 4 × 36. இப்போ நமக்கு என்ன வேணும்னா n வேணும். அப்போ 36 வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ரூட் எடுத்துங்க. ரூட் எடுத்தா வந்து எவ்வளவு அப்படின்னா 6. அப்ப n இனுடைய மதிப்பு வந்து எவ்வளவு அப்படின்னா 6. அதனால வந்து ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இது எக்ஸாம்ல ஏற்கனவே வந்து கேட்டிருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க நல்லா போட்டு பழகிக்கங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய சம் வந்து போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸி ஆன்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். உங்களுக்கு நேரம் வந்து நிறைய வந்து மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா போன பழைய புக்கையும் வச்சுக்கோங்க, புது புக்கும் வச்சுங்க. ரெண்டு வந்து எந்தெந்த மாதிரி சம் கேட்டிருக்காங்க எண்ணியல் அப்படின்னா 2 புக்லையுமே இருக்குது. பழைய புக்லையும் இருக்குது, புது புக்லையும் இருக்குது. அதனால வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 புக்கையும் வச்சுட்டு அதில் வந்து எந்தெந்த மாதிரி சம்மெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து போட்டு பாருங்க. நான் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய சம்மை வந்து கவர் பண்ணி தர்றோம். இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பழைய புக்கு நியூ புக் ரெண்டையும் வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போதான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் வந்து சம் வந்து போட முடியும். சரி, அடுத்து பாருங்க. 2, 4, 8, 16, எக்ஸெட்ரா 1024
இந்த வரிசையில் உள்ள மொத்த உறுப்புகள். இதுவும் ஏற்கனவே வந்து டிஎன்பிசி 4th குரூப்ல கேட்ட சம் தான். இது எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது, இதுல ஏபியா ஜிபியா என்னன்னு கொடுக்கல. அப்ப நான் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ரவாண்டால பெருக்கி போட்டிருக்காங்க. 2 2 பேருக்கு 4, 4 2 பேருக்கு 8, 8 2 பேருக்கு 16 போட்டு போயிடும். இது மாதிரி பெருக்கி போட்டே போனோம்னா 1024ங்கிறது எத்தனை உறுப்பு இருக்கும் அது வரைக்கும் எழுதணும்னா மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஏக்கு பதிலா 2, அடுத்து ஆறுங்கிறது வந்து 2ஆல பெருக்கியிருக்காங்க, அதனால 6ங்கிறது 2. இந்த 1024ங்கிறது வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா டிஎன் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். 1024. இப்போ ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் அடுக்கு n மைனஸ் 1. இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணு. என்ன இருக்கு அப்படின்னா 1024 சமம் ஏக்கு பதிலாக 2 இன்ட்டு ஆர். ஆருக்கு பதிலாக வந்து எவ்வளோ அப்படின்னா 2 அடுக்கு n மைனஸ் 1. n எவ்வளோன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். அதனால n மைனஸ் 1 அப்படியே போட்டுருங்க. அப்போ இந்த 2 இந்த பக்கம் வச்சுட்டு என்ன ஆயிருந்தா வகுத்தல் ஆயிரும். 1024 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 2 அடுக்கு n மைனஸ் 1. சரி, இது அடிச்சோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னா I2 10. நல்லா கவனிச்சுங்க. 10ல் எத்தனை இருக்குன்னா I2 10, O2 2, 2 2 4, 512. அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா 2 பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 512. சரிங்களா? சரி, இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. இந்த 512 அப்படிங்கிறத எதனுடைய அடுக்கா மாற்றணும் அப்படின்னா 2 அடுக்கா மாற்றணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 512 எதாலேயே வகுத்து வந்துருக்கு அப்படின்னா 2ஆலேயே வகுத்து வந்துருக்கு. அப்போ 512 2ஆல் வகுத்தா 256, இதை 2ஆல் வகுத்தா 128, இது 2ஆல் வகுத்தா 64, 64 2ஆல் வகுத்தா 32, 32 2ஆல் வகுத்தா 16, 16 2ஆல் வகுத்தா 8, 8 2ஆல் வகுத்தா 4, 4 2ஆல் வகுத்தா 2. இது மாதிரி வகுத்து போட்டு அப்போ எத்தனை நம்பர் வரும்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப என்ன எழுதலாம் அப்படின்னா 2 அடுக்கு n மைனஸ் 1 ஈக்குவல் டு 512. நல்லா கவனிச்சுங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 512. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா சாரி இதுக்கு வந்து இந்த 512க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 2 அடுக்கு 9 எழுதிக்கலாம். ஏன்னா 2ஆலே வகுத்துட்டு வந்தோம்னா எத்தனை தடவை வருது அப்படின்னா 9 தடவை வருது. அதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 512க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 2 அடுக்கு 9. இங்க வந்து என்ன அப்படின்னா அடிமானம் 2 ஒரே மாதிரி இருக்கு. அதனால வந்து அடுக்குகள் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா சமமா இருக்கு. இது 2 சமம் அப்படின்னா அடுக்குகள் 2 சமம். அதனால நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா n மைனஸ் 1 ஈக்குவல் டு 9. அப்ப n ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் என்ன ஆயிடும்னா பிளஸ் 1ன்னு ஆயிடும். அப்ப n ஈக்குவல் டு 9 1 கூட்டா வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 10. அப்போ இதுல எத்தனை உறுப்புகள் வந்து இருக்கு அப்படின்னா மொத்தமா 10 உறுப்புகள் வந்து இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுல வந்து எத்தனை உறுப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா 10 உறுப்புகள் வந்து இருக்குது. இதுதான் வந்து இதுக்குண்டான ஆன்சர். இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்ட சம் தான். இப்போ நான் போட்ட சம் எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட சம் தான். அதனால வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா தரவா வந்து பார்த்துக்குங்க. இது மாதிரி நிறைய சம் எழுதி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வந்து பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. நாம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வந்தா நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார். நன்றி, வணக்கம்.